இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் தற்போது ஒரு முக்கியமான விவாதம் எழுந்துள்ளது. அனுபவம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி மற்றும் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் இடையேயான கருத்து வேறுபாடுதான் இதன் மையப்புள்ளி. இந்த விவாதம் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலத்திற்கு முக்கியமான சில கேள்விகளை எழுப்புகிறது. இந்த விவகாரம் குறித்து இந்திய அணியின் மூத்த சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது ஆழமான கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். அவரது பார்வையில் இந்த சர்ச்சைக்கு முக்கிய காரணம் தகவல் தொடர்பு குறைபாடுதான். இது இந்திய கிரிக்கெட்டில் நிலவும் ஒரு பொதுவான பிரச்சனை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். 2025ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள ஆண்டர்சன் டெண்டுல்கர் கோப்பைக்கான இந்திய அணியில் முகமது ஷமி இடம்பெறவில்லை. இந்த தேர்வு குறித்து விளக்கமளித்த அஜித் அகர்கர், ஷமியின் தற்போதைய உடல்நலம் குறித்து தனக்கு தெளிவில்லை என்று தெரிவித்தார். இதுவே இந்த சர்ச்சையின் தொடக்கப்புள்ளி. தேர்வுக்குழு ஷமியின் உடல்நலம் குறித்து தொடர்ந்து சந்தேகம் எழுப்பி வந்தது. இதன் காரணமாகவே ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்திற்கான அணியில் அவர் சேர்க்கப்படவில்லை. ஒரு வீரரின் உடல் நலம் குறித்த தெளிவின்மை அணியின் தேர்வில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அகர்கரின் கருத்துக்களுக்கு ஷமி உடனடியாக பதிலளித்தார். தான் 2025 துலீப் டிராபியில் பங்கேற்றதாகவும் விரைவில் 2025-26 ரஞ்சி டிராபியில் பெங்கால் அணிக்காக விளையாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தனது உடல்நலம் குறித்து எந்த சந்தேகமும் இல்லை என்பதை அவர் இதன் மூலம் உணர்த்தினார். ஷமி தனது திறமையை களத்தில் நிரூபிப்பதன் மூலம் பதிலளித்தார். பெங்கால் அணிக்காக உத்தராகண்டிற்கு எதிராக விளையாடிய அவர் முதல் இன்னிங்ஸில் 37 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், இரண்டாவது இன்னிங்ஸில் 38 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இந்த சிறப்பான ஆட்டத்திற்காக அவர் ஆட்ட நாயகன் விருதையும் வென்றார். ஷமியின் உடல் நலம் மற்றும் பந்துவீச்சு லயம் குறித்து அகர்கர் தொடர்ந்து சந்தேகம் எழுப்பினார். இந்த சர்ச்சையை தீர்க்க விரைவில் ஷமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் அவர் அறிவித்தார். இது இரு தரப்புக்கும் இடையே ஒரு தீர்வை கொண்டுவரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கொல்கத்தாவில் பெங்கால் அணி உத்தராகண்டிற்கு எதிராக விளையாடிக் கொண்டிருந்த போது ஷமி செய்தியாளர்களிடம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அவர் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் என்று கூறி அகர்கரின் கருத்துக்களுக்கு அவர் பதிலளித்தார். இது இருவருக்கும் இடையேயான பிளவை மேலும் அதிகரித்தது. ரவிச்சந்திரன் அஸ்வின் தனது யூடியூப் சேனலில் இந்த விவகாரம் குறித்து விரிவாக பேசினார். இந்திய கிரிக்கெட்டில் அனைத்தும் மறைமுக பேச்சுக்கள் மூலமே நடைபெறுகின்றன என்று அவர் வெளிப்படையாக கூறினார். இந்த நிலை மாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீரர்கள் மற்றும் தேர்வாளர்கள் இரு தரப்பிலும் இந்த மாற்றம் தேவை என்று அஸ்வின் குறிப்பிட்டார். மறைமுகமாக சொல்லப்படும் எந்த ஒரு விஷயமும் செய்தியாக வெளிவரும் வாய்ப்பு அதிகம். இது தேவையற்ற குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் உருவாக்குகிறது. ஷமி என்ன செய்தார் என்று பாருங்கள். அவர் சிறப்பாக விளையாடினார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். இதில் எந்த தவறும் இல்லை என்று அஸ்வின் கூறினார். ஷமி ஏன் இப்படி பேசுகிறார் என்பதற்கான காரணத்தையும் அஸ்வின் விளக்கினார். அவருக்கு தெளிவு இல்லை என்பதால்தான் அவர் இப்படி பேசுகிறார் என்று அஸ்வின் குறிப்பிட்டார். ஒரு வீரருக்கு தனது நிலை குறித்து தெளிவு இல்லாத போது அவர் தனது கருத்துக்களை வெளிப்படையாக பேசுவது இயல்பு. இது தகவல் தொடர்பு குறைபாட்டின் நேரடி விளைவு. இந்த விவகாரத்தை அஜித் அகர்கர் கையாண்ட விதத்தை அஸ்வின் பாராட்டினார். அஜித் அகர்கர் இதை கையாண்ட விதம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்று அவர் கூறினார். இந்த விவகாரம் குறித்து தொலைபேசி அழைப்பு மூலம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் என்று அஸ்வின் நம்பினார். இரு தரப்புக்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்பட்டு இந்த சர்ச்சை தீர்க்கப்பட வேண்டும் என்பதே அஸ்வினின் எதிர்பார்ப்பு. இதுபோன்ற சூழ்நிலைகளில் நேரடி பேச்சுவார்த்தை மிகவும் அவசியம். இது தவறான புரிதல்களை தவிர்க்க உதவும். ஷமி கடைசியாக 2025 சாம்பியன்ஸ் டிராபியில் இந்திய அணிக்காக விளையாடினார். அந்த தொடரில் அவர் அணியின் முன்னணி பந்துவீச்சாளராக இருந்தார். அதன் பிறகு
2025 இந்தியன் பிரீமியர் லீக் (IPL) தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடினார். ஐபிஎல் தொடரில் 9 போட்டிகளில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தி ஷமி ஒரு மோசமான சீசனை எதிர்கொண்டார். ஆனால் துலீப் டிராபி மற்றும் ரஞ்சி டிராபியில் அவரது சமீபத்திய ஆட்டத்திறன் அவர் மீண்டும் தனது சிறந்த ஃபார்முக்கு திரும்பி வருவதை காட்டுகிறது. இந்த ஷமி அகர்கர் சர்ச்சை இந்திய கிரிக்கெட்டிற்கு ஒரு முக்கியமான பாடத்தை வழங்குகிறது. வெளிப்படையான மற்றும் நேரடியான தகவல் தொடர்பு எவ்வளவு முக்கியம் என்பதை இது உணர்த்துகிறது. வீரர்களுக்கும் தேர்வாளர்களுக்கும் இடையே தெளிவான உரையாடல் அவசியம். மறைமுக பேச்சுக்களை தவிர்த்து நேரடி தொடர்பை மேம்படுத்துவதன் மூலம் இது போன்ற தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கலாம். இது இந்திய கிரிக்கெட்டின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.